Hello students, இன்னைக்கு நம்ம 11th standard mathsல exercise 7.1ல 14th question பார்க்க போறோம் chapter 7ல ஓகேவா. Find the matrix A. Find the matrix A which satisfies the matrix relation கேட்டிருக்காங்க. Matrix relation கேட்டிருக்காங்க. A matrix 1 2 3 4 5 6 equal to -7 -8 -9 2 4 6 கொடுத்துருக்காங்க. A மேட்ரிக்ஸ் என்னன்னு கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. கிளியர்? A மேட்ரிக்ஸ் என்னன்னு கண்டுபிடிச்சு அதோட இதை மல்டி பண்ணும்போது இந்த ஆன்சர் வரும். ஓகேவா? நம்மளுக்கு A மேட்ரிக்ஸ் தெரியாது. ஆனால் கொடுத்துருக்க மேட்ரிக்ஸுக்கு நம்ம முதல்ல ஆர்டர் கிளியர் பண்ணிப்போம். இப்போ இதனுடைய ஆர்டர் என்ன இருக்கு? இதனுடைய ஆர்டர் என்னது? 2 ரோ 3 காலம் 2 cross 3. இதனுடைய ஆர்டர் என்ன இருக்கு? 2 ரோ 3 column 2 row 1 2 3 column. Clear? 2 row 2 3 column. ஓகேவா? இப்போ the order of matrix இதுக்கு பார்த்துட்டோம், இதுக்கும் பார்த்துட்டோம். அப்போ கண்டிப்பா மஸ்ட் என்னவா இருக்கும்? A உடைய ஆர்டர் என்னவா இருக்கும்னா A உடைய மேட்ரிக்ஸ். சப்போஸ் உங்களுக்கு A உடைய மேட்ரிக்ஸ் நீங்க எடுக்கும்போது கண்டிப்பா அது 2 cross 2 தான் இருக்கும். ஓகேவா? எப்படின்னா 2 cross 2. இப்போ இங்க சப்ஸ்டிட்யூட் பண்ணி பாருங்க. சப்போஸ் 2 cross 2 into 2 cross 3 equal to 2 cross 3. அது எப்படின்னா இது கேன்சல் ஆயிடுச்சுன்னா அப்போ உங்களுக்கு என்னவா இருக்கு? 2 cross 3 தான் இருக்கு ரிமைண்டர். ஓகேவா? ஸோ A உடைய மேட்ரிக்ஸ் நம்ம 2 cross என்ன எடுத்துக்கணும்? 2 cross 2 தான் எடுத்துக்கணும். ஓகேவா? இப்போ நம்ம லெட்டர்ஸ் அசியமா எடுத்துப்போம். நம்மளே எடுத்துப்போம். லெட் A equal to 2 cross 2ல எடுக்கணும். ஓகேவா? A உடைய ஆர்டர் ஆஃப் A வேல்யூ என்னது? தட் இஸ் ஆர்டர் ஆஃப் A equal to 2 cross 2 நம்ம எடுத்துக்கணும். ஓகேவா? அப்ப A equal to என்ன எடுத்துக்கலாம்? நம்ம A B C D. இது பாருங்க 2 cross 2 தான் இருக்கு. A B நம்மள லேட்டஸ்ட் அசிந்த ஒரு மேட்ரிக்ஸ் எடுத்திருக்கோம். ஓகேவா? இப்போ இந்த A வேல்யூவை இங்க சப்ஸ்டிட்யூட் பண்ணுவோம். கிளியர்? A வேல்யூ என்ன? A B C D. அதர் மேட்ரிக்ஸ் 1 2 3 4 5 6 equal to -7 -8 -9 2 4 6. கிளியர்? இப்போ என்ன பண்ண போறோம்? நம்ம இது ரெண்டு மல்டி பண்ண போறோம். ஓகே, மல்டி பண்ணும்போது என்ன வருது? A into 1 A, B into 4 4B. அதே மாதிரி 2A plus 5B, 3A plus 6B. இப்போ Cக்கு பார்ப்போம். C into 1 C plus 4D, C into 2 2C plus 5D, C into 3 3C plus 6D equal to -7 -8 -9 2 4 6. இப்போ நம்ம எது A B C D வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ணுவோம். அப்போ அதுக்கேற்ற ஈக்குவேஷனை நம்ம ஈக்குவேட் பண்ணுவோம். A plus 4B equal to -7. இதை ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் எடுத்துப்போம். நெக்ஸ்ட் C plus 4D equal to செகண்ட் ஈக்குவேஷன் எடுத்துப்போம். 2A plus 5B equal to அது என்ன எடுத்துக்கலாம்? நம்ம -8 எடுத்துக்கலாம். ஈக்குவல் டு -8. இது செகண்ட் ஈக்குவேஷன். C plus 4D நம்மளுக்கு அடுத்தது A வேல்யூவே போடுறதோட நம்ம Cல எடுத்துப்போம். C plus 4D equal to 2. இதை தேர்ட் ஈக்குவேஷன் எடுத்துப்போம். 2C plus 5D equal to 4. இது ஃபோர்த் ஈக்குவேஷன் எடுத்துப்போம். ஃபர்ஸ்ட் நம்ம இந்த ரெண்டு ஈக்குவேஷனை ஈக்குவேட் பண்ணுவோம். ஓகேவா? சால்விங் ஈக்குவேஷன் 1 and 2. 1 and 2 பார்க்கும்போது நீ ஏதாவது ஒரு வேரியபிள் கேன்சல் பண்ணா நம்மளுக்கு அதர் வேரியபிள் ஃபைண்ட் அவுட் பண்ணிடலாம். இப்போ இங்க A இருக்கு, இங்க 2A இருக்கு. அப்போ ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷனை 2ஆல மல்டிப்ளை பண்ணுவோம். ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் மல்டிப்ளை பை 2. அப்போ என்னவாகும்? 2A plus 8B equal to -14. செகண்ட் ஈக்குவேஷன் 2A plus 5B equal to -8. சப்ராக்ட் பண்ணாதான் கேன்சல் ஆகும். இது கேன்சல் ஆயிடுச்சுன்னா இங்க மைனஸ் இருந்தா இங்க பிளஸ். இதெல்லாம் ஆல்ரெடி தெரியும் எல்லாருக்குமே.
ஓகேவா? இப்போ 2a கேன்சல் ஆயிடுச்சுன்னா 8bலேருந்து 5b கேன்சல் ஆகும்போது 3b ஈக்குவல் டு -14லேருந்து +8 போச்சுன்னா 6. அப்போ b ஈக்குவல் டு பிக்கர் நம்பர் சைன் போடணும் -6. b ஈக்குவல் டு -6/3 கேன்சல் பண்ணா -2. b ஈக்குவல் டு -2. b ஈக்குவல் டு -2ன்றத இன் ஈக்குவேஷன் 1ல சப்ஸ்டியூட் பண்ணுவோம். ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் இருக்கு b ஈக்குவல் டு -2 கண்டுபிடிச்சிருக்கோம். இப்போ ஈக்குவேஷன் 1ல சப்ஸ்டியூட் பண்ணுவோம். a பிளஸ் 4b ஈக்குவல் டு -7. நம்ம b வேல்யூ என்ன கண்டுபிடிச்சிருக்கோம்? a பிளஸ் 4 இன்ட்டு -2 ஈக்குவல் டு -7. a பிளஸ் 4 பிளஸ் இன்ட்டு -8 ஈக்குவல் டு -7. a ஈக்குவல் டு -7 இந்த பிளஸ் 8 இந்த போயிடும். -8 இங்க பிளஸ் 8 ஆயிடும். அப்ப a ஈக்குவல் டு என்னவாகும் நம்மளுக்கு 1. இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷனும் செகண்ட் ஈக்குவேஷனும் சால்வ் பண்ணி ab வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ணிக்கோம். கிளியர்? இப்போ நம்ம நெக்ஸ்ட் cd கண்டுபிடிக்கணும். cdக்கு வந்து நம்ம நெக்ஸ்ட் என்ன பண்ணலாம்? தேர்ட் ஈக்குவேஷனும் ஃபோர்த் ஈக்குவேஷன் எடுத்துப்போம். சால்விங் 3 and ஈக்குவேஷன் 3 and 4. ஓகே, இப்போ ஈக்குவேஷன் 3 and 4 தேர்ட் ஈக்குவேஷன் என்ன? அதே மாதிரி 2ஆல மல்டிப்ளை பண்ணிப்போம். 2c plus 8d equal to 4. ஃபோர்த் ஈக்குவேஷன் இருக்கு. ஃபோர்த் ஈக்குவேஷன் 2c plus 5d equal to 4. கிளியர்? மைனஸ் பண்ணும்போது பிளஸ் இருந்தா மைனஸ், மைனஸ் இருந்தா பிளஸ். பிளஸ் மைனஸ் கேன்சல் ஆயிடுது. 8dல இருந்து 5d சப்ராக்ட் பண்ணா பிக்கர் நம்பர் சைன். சப்ராக்ட் பண்ணிட்டு பிக்கர் நம்பர் சைன். கிளியர்? அப்போ 3d equal to 4 minus 4 0 ஆயிடுது. ஓகேவா? 3d equal to 0னா d equal to 0/3னா d வேல்யூ என்ன இருக்கு? நம்மளுக்கு 0 தான் இருக்கு. ஓகேவா? d equal to 0. இப்போ இந்த d equal to 0வை சப்ஸ்டிட்யூட் இன் ஈக்குவேஷன் 3. நீங்க 3ல தான் சப்ஸ்டிட்யூட் பண்ணணும், இல்ல 4ல கூட சப்ஸ்டிட்யூட் பண்ணிக்கலாம். ஈக்குவேஷன் 3 என்னது? c plus 4d equal to 2. அப்ப c plus 4d equal to 2 போது இங்க d வேல்யூ இருக்கிறதுல நம்ம என்ன பண்ணோம்? 0 சப்ஸ்டிட்யூட் பண்ண போறோம். அப்போ c plus 4 into 0 equal to 2. c plus 4 into 0 0. c plus 0 equal to 2 னா c equal to 2. அப்ப a equal to a b c d நம்ம லெட்டர்ஸ் அசிமா ஒரு மேட்ரிக்ஸ் வச்சிருக்கோம்ல, அந்த இடத்துல என்ன பண்ண போறோம்? a வேல்யூவும் b வேல்யூ c வேல்யூ d வேல்யூ சப்ஸ்டிட்யூட் பண்ண போறோம். a equal to 1, b equal to -2, c equal to 2, d equal to 0. Clear? Therefore a equal to 1 minus 2 2 0. இப்போ a b c d வேல்யூ கண்டுபிடிச்சிரும். Clear student? Thank you student.